கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். இடத்துல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என் ஆத்துமா தேவன் மேல் தாகமாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தின் பலவிதமான காரியங்கள், பல காரியங்களுக்காக முயற்சிக்கிறோம். பல வேளைகளில் காரியங்கள் வாய்க்கிறது. ஆனால் அதற்கு பின்பதாக நாம் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் எந்த அளவிற்கு தாகமாக இருக்கிறது? நம்முடைய ஆத்துமா தேவன் மேல் தாகமாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். இதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். நான் எப்பொழுது தேவனோடு கூட சம்பாஷிக்க முடியும், எப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்க முடியும், என்னுடைய நேரங்களை நான் செலவிடுவதற்கு நான் என் இயேசுவோடு கூட அமர்ந்திருக்க வேண்டுமே. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா அவர் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டும். பேதுரு சொல்லும் பொழுது இயேசுவை பார்த்து சொல்லுவார், ஆண்டவரே, உம்மிடத்தில் ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கிறது, உங்களை விட்டு நாங்கள் எங்கே போக முடியும்? எனக்கு அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள். ஒரு நாள் உலகத்தோடு கூட இருந்தோம், உலகத்தின் பாவங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு தம்முடைய கிருபையினால் நம்மை ரட்சித்தார். நம்மை காட்டிலும் எத்தனையோ நீதிமான்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ சன்மார்க்கர் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மை அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமா இன்று யார் மேல் தாகமாய் இருக்கிறது? உலகத்தின் காரியங்களுக்கா, அல்லது நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நாம் தாகமாய் இருக்கிறோமா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை, தாகமுள்ளவனுக்கு தண்ணீரை கொடுக்கிற கர்த்தர் இந்த நாளிலும் தாகத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய கிருபையை அதிகமாக கொடுப்பார். நம்முடைய எண்ணம் எல்லாம், நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். நான் தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்கும் பொழுது அவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மை சோல் thirsts for God, for the living God. When shall I come and appear before God? நான் எப்பொழுது ஆண்டவருக்கு முன்பதாக வந்து நிற்க முடியும்? இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, நம்முடைய வாஞ்சை இதுவாக இருக்கட்டும். உலகத்தில் உள்ள தேவைகள், உலகத்தின் காரியங்கள் அநேக நமக்கு தேவைதான். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக என் ஆண்டவரை நான் எப்பொழுது சந்திக்க முடியும், அவருடைய சமூகத்தில் நான் எப்பொழுது வந்து நிற்க முடியும் என்று சொல்லி ஒரு தாகத்தோடு கூட நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய அனைத்து காரியங்களையும் அவர் மேற்கொள்வார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவன் மேல் எங்களுடைய ஆத்துமா தாகமாயிருக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு போதித்த கிருபையின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மிலே அன்பு செலுத்துவதோடு கூட உம்மிலே தாகமாயிருந்து அனுதினமும் எங்களுடைய சிந்தனை, நான் எப்பொழுது என் ஆண்டவருடைய சன்னதியிலே வந்து நிற்பேன் என்று சொல்லி எங்களை நாங்களே சீர்தூக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.